சென்னையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக கூறி நூதன முறையில் மோசடி செய்த போலி சாமியாரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். பாஜகவில் பொறுப்பு வாங்கி தருவதாகவும் ஓய்வு பெற்ற பேராசிரியரிடம் 44 லட்சம் ரூபாய் சுருட்டியவர் சிக்கியது எப்படி? தனக்கு முதலமைச்சர் முதல் எம்பி எம்எல்ஏக்கள் வரை பலரையும் தெரியும் என கூறி அவர்களுடன் இருந்த புகைப்படங்களை எல்லாம் காட்டி புருடாவிட்டு கள்ளா கட்டிய போலி சாமியார் தான் இவர். சாமியார் பொய் சொல்ல மாட்டார் என்று நம்பிய அப்பாவி மக்கள் பலரும் அவருடைய ஆசை வார்த்தையில் மயங்கி லட்சங்களை கட்டி ஏமாந்திருக்கின்றனர். கொடுத்த வாக்கை காப்பாற்றாத போலி சாமியாருக்கு சிறைவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. நடந்தது என்ன? சென்னை அடுத்த ஆவடியில் உள்ள நந்தவனம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகநாதன். 54 வயதான ஜெகநாதன் ஆவடி காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக கூறி சாமியார் ஒருவர் தன்னிடம் 20 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் ஜெகநாதனுக்கு அறிமுகமாகி இருக்கிறார். 32 வயதான ஸ்ரீனிவாசன் திருமுலை வாயலில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளார். அவர் தன்னை ஒரு சாமியார் என்றும் தனக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் சினிமா பிரபலங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் வரை பலரையும் தெரியும் என கூறியிருக்கிறார். இது தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, ஆந்திர முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா உள்ளிட்டோருடன் இருக்கும் புகைப்படங்களையும் அவர் காட்டியிருக்கிறார். அத்துடன் அமைச்சர்கள், IAS அதிகாரிகள் என பலரையும் தெரியும் என கதை கதையாக அளந்து விட்டிருக்கிறார். அரசியல் மட்டத்தில் தனக்கு செல்வாக்கு உள்ளதாக காட்டிக்கொண்ட சீனிவாசன் அதன் மூலம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக உறுதியளித்திருக்கிறார். சாமியார் சொன்னா சரியாத்தான் இருக்கும் என்று நம்பிய ஜெகநாதனும் அப்படியே நம்பியிருக்கிறார். அதற்காக முன்பணமாக சில லட்சங்களையும் கேட்டிருக்கிறார். கேட்ட பணத்தை ஜெகநாதன் உடனே கொடுத்திருக்கிறார். அத்துடன் தன்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என 18 பேருக்கு வீடு வாங்கி தர கூறி 20 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்தும் சாமியாரிடம் கொடுத்திருக்கிறார். பணத்தை வாங்கியதும் சாமியார் சீனிவாசன் மாயமாகியிருக்கிறார். வீடும் வாங்கி தராமல் கொடுத்த பணத்தையும் திருப்பி கொடுக்காமல் அவர் இழுத்தடித்திருக்கிறார். பின்னர் நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஜெகநாதன் ஆவடி குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சீனிவாசனை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் திருமுலை வாயலில் உறவினரின் இறுதிச் சடங்குக்கு சீனிவாசன் வந்திருக்கிறார். அப்போது அவரை சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணையில் சீனிவாசன் போலி சாமியார் என்பது தெரிய வந்துள்ளது. சாமியார் வேடம் போட்டு அரசியல் தலைவர்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்களுடன் போட்டோ எடுத்துக் கொண்டுள்ளார். அந்த புகைப்படங்களை மூலதனமாக பயன்படுத்தி கொண்டு அப்பாவி மக்களை ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறார். திருமுல்லை வாயல் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர் ராமானுஜம் என்பவருக்கு பாஜகவில் மாநில பொறுப்பு வாங்கி தருவதாகவும் கூறியிருக்கிறார். அதற்காக அவரிடம் மட்டும் 44 லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு மோசடி செய்திருப்பதும் அம்பலமாகியிருக்கிறது. தொடர்ந்து சீனிவாசனை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் புழல் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் அவர் எத்தனை பேரை ஏமாற்றியிருக்கிறார், அவரிடம் ஏமாந்தவர்கள் யார் யார் என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக கூறி நூதன முறையில் லட்சக்கணக்கில் மோசடி செய்த போலி சாமியார் கைது செய்யப்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.